இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து அவங்களோட பர்சனல் லைஃப். ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு ஹஸ்பண்டுக்குள்ள பிரச்சனைய. ஸோ 2 பேர் சைட்லையுமே ஏதோ அடிமையாகவே ஜெயம் ரவி ஒய்ஃப் வந்து ஜெயம் ரவி அடிமையாகவே வீட்டில் வச்சுருந்ததாகவும் சில விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார். ஸோ இருந்தாலுமே அதுக்கு வந்து அவர் கெனிஷாவோட பழகி அந்த விஷயத்தை காட்டுறதுன்றது அது வந்து திரும்பி தப்பான ஒரு விஷயம் தான். என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைனா அது அவங்க 2 பேருக்குள்ளேயே பேசி தீர்த்துருக்கணும். இல்லை வேணாம் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டு அவங்கவுங்க தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு லைஃபாக வந்துருக்கணும். உடனே இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சு அதை இவர் என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக காட்டினாலும் அது தப்பாக தான் தெரியும். இது பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்னதான்னாலும் 3 பேருமே அதில் வந்து தப்பாக தான் ப்ரொஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ இது டோட்டலி எல்லார் ஃபேமிலிலையும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் விஷயம் தான். அதுக்கு 2 பேருமே மியூச்சுவலாக முடிச்சுட்டு பிரிஞ்ச பிறகு அப்புறமா ஏதோ ஒரு லைஃப்பை தேர்ந்தெடுத்தா பரவாயில்ல. உடனே இன்னொரு விஷயத்த பண்ணி இன்றைக்கி என்ன தான் பேசினாலும் ஸோ அது கரெக்டான ஒரு ஜஸ்டிஃபையாக ஜெயம் ரவி சொல்கிறது எனக்கு படலை. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.